வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது சினிமா வேறு, அரசியல் வேறு, அதிலும் நிஜ வாழ்க்கை என்பது வேறு. இதெல்லாம் தெரியாமலேயே இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது பகிரங்கமானது. சட்டம் தெரியல, என்ன நடைமுறை தெரியல, தேர்தலுடைய சில விதிமுறைகள் தெரியல. அதாவது விருதுநகர்ல ராதிகா சரத்குமார் பாஜக வேட்பாளராக நினைக்கிறார். ஓட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கோவிலில் வேண்டுதல் பண்ணிட்டு அப்படியே ஓட்டு கேட்டு போயிருக்க சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசியிருக்கார் சரத்குமார். ஒரு நடிகர், ராதிகாவினுடைய கணவன், மற்றபடி சூரிய வம்சம் அப்படிங்கிற படத்தை வச்சு ஒரு பேச்சு. அதுல ஒரு சீன் வரும். இவர் மூட்டை தூக்குற ஒரு தொழிலாளியா இருப்பாரு. தனக்கு வாய்த்த பெண் கொஞ்சம் படிச்சிருப்பான், தேவயானி கேரக்டரு. அப்புறம் கொஞ்சம் படிக்க வச்சு அந்த பெண்ணை கலெக்டராக மாற்றுவார். கடைசி வரைக்கும் ஆனால் இவர் கூலி தொழிலாளியாக தான் இருப்பார். அதன் அடிப்படையில் ஒரு பேச்சு. அதாவது சூரிய வம்சத்துல எப்படி தேவயானி நான் கலெக்டரா மாத்திரனோ, படிக்காத நான் கலெக்டரா மாத்திரேன், அது மாதிரி நான் ராதிகாவினை எம்பி ஆக்குவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எந்த ஒரு கூத்து, எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியல. சினிமாவில் ஒரு டைரக்டர் ஒரு ஷாட்டு, மற்றபடி டைரக்டர் வைத்த அந்த ஒரு காட்சி, அவ்வளவுதான். அது விக்ரமனுடைய படம். அவருடைய டைலாக்கு அவர் பேசுறாரு. அதன் அடிப்படையில் கதை போகுது, அவ்வளவுதான். நிஜ வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, அதுல சினிமா என்பது வேறு. சினிமாவில் நடிச்சு வர்றாரு, இன்னைக்கு அரசியல் ஈடுபடுறாரு. இதையே நிஜ வாழ்க்கையாக நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையா? ஜெயிச்சாத்தான ராதிகா சரத்குமார் எம்பி ஆக முடியும். ஓட்டு போடணுங்க, மக்கள் ஓட்டு போடணுங்க. அங்கு பயங்கரமா டஃப்பா இருக்கு. மாணிக்கம் தாக்கூர் ஆல்ரெடி சிட்டிங் எம்பி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸ் சம்பந்தமா திமுக தொகுதியை கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஈக்குவலா தேமுதிக ஒரு விஜயகாந்த் பையன் விஜய் பிரபாகரன் நிற்கிறாரு. அவன் இதையெல்லாம் மீறி தான் ராதிகா உன்னுடைய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. பாஜக சம்பந்தப்பட்டவங்கள அதுவும் அந்த ஏரியா ஃபுல்லாவே நாடார் சமூகம், மற்றபடி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் நிறைந்த ஒரு பகுதி. இந்த அம்மா ராதிகா நாயுடு, சரத்குமார் நாடார். எந்த அளவுக்கு இருவரும் சேரக்கூடிய சமயத்துல எந்த அளவுக்கு ஓட்டு விழும்? அப்புறம் பிரிக்கிறதுக்கு இடையில தேமுதிக விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, விஜய பிரபாகரன் இருக்கார் இல்லையா, அவரும் நாயுடு சம்பந்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஆமா, மாணிக்கம் தாக்கூர் காமன், அவர் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மக்கள் அதுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. பொதுவா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்படித்தான் ஒரு சாதிய பிரிவாக இருந்தாலுமே சரி, ஆமா, நார்மலா இருக்கக்கூடியவங்க அங்க திமுக, மற்றபடி காங்கிரஸுடைய ஆதரவாளர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ சூரிய வம்சத்தையெல்லாம் ஒரு காரணம் காட்டி அதை போல நான் வெற்றி அடை செய்வேன் என்பதெல்லாம் பரிசு கிடையாது. வெற்றி அடையணும்ல, மக்கள் ஓட்டு போட்டா தானே பண்ண முடியும். அதுல சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்க நிக்காம எதுக்காக ராதிகாவை நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு. மகளிர் சம்பந்தப்பட்ட மகளிர் 33 ஒதுக்கீடு இருக்கிறப்ப நான் எதுக்காக நிக்கணும்? என்ன சட்டம் போட்டிருக்கிறாங்க, மற்றபடி இன்னும் அது பாஸ் ஆகல. அது 2029 35 அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரு சட்ட அடிப்படையோட தெரியாம சொல்றாரு. சரத்குமார் அதிகப்படியாக உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர். சினிமாவில் பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். மற்றபடி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய சமயத்தில் மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது இல்லையா. அப்புறம் ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கிறாரு, ஆராத்தி பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அது ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட வகையில ஆராத்தி பண்ணக்கூடிய சமயம் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு 1000 ரூபாய் காணிக்க வைக்கிறார் நன்கொடை அந்த தட்டுல. அது இயல்பு, அது எல்லாருக்குமே ஒரு வரும். அது தேர்தல் நேரத்துல ஒரு வேட்பாளர் சம்பந்தப்பட்ட அறிமுக கூட்டத்திலேயோ, மற்றபடி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடிய இந்த தேர்தல் நேரத்தில் எப்படி அது செல்லுபடியாகும்? உடனே திமுக சம்பந்தப்பட்டவங்க அது ஒரு தேர்தல் விதிமுறைகள் கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? 1000 ரூபாய் வைக்கிறதுலாம் பெருசு கிடையாது. 188/171/1 அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில்
இது தவறான குற்றம் சொல்லி கூட சுட்டி காட்டியிருக்காங்க. தவறான குற்றம் தான். இதெல்லாம் வந்து தேர்தல் விதிமுறையாச்சே. ஒன்றும் இல்லை, சமீபத்தில் அதே ஒரு நாள் முன்னாடி பின்னாடி சேலத்தோட நடந்திருக்கு. அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் அறிமுக கூட்டம். ஆமா, எடப்பாடி ஐயாவும் கலந்துருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட வகையில இது பண்ணிட்டு மற்ற அறிமுகம் சம்பந்தப்பட்ட வகையில கூடவே எடப்பாடி போறாரு விக்னேஷுக்கு. அந்த தொகுதி தான் வந்து பாமக தன்னுடைய கூட்டணி சேரக்கூடிய சேர்ந்த கேட்டாங்க. விக்னேஷ் சேலம் இவரு எடப்பாடி பேசிட்டாரு, விட்டு கொடுத்துருப்பா ராமதாஸ் சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். அதுக்கு விக்னேஷ் ஒத்துக்கிட்டாரு. பாஜகவுக்கு போனதுனால இன்னைக்கு வந்து விக்னேஷுக்கு தானா வந்துருச்சு. ஆமா, எடப்பாடி சொல்லிய வகையில் அவரு என்ன பண்ணிருக்கிறாரு, திடீர்னு விக்னேஷ் எடப்பாடி பின்னாடி நிற்கிறாரு, ஓட்டு கட்டிட்டே வந்திருக்கிற சமயத்தில் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஆராய்ச்சி எடுத்திருக்கிறாங்க மக்கள். டக்குன்னு அவரும் பாக்கெட்ல கை விட்டுருக்காரு. உடனே எடப்பாடி தட்டி விட்டார், பார்த்துப்பா இது தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம், நீ வாட்டுக்கு டக்கு புக்குன்னு பணத்தெல்லாம் கொடுக்காத, பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டுறாத அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. இது அனுபவத்தின் வெளிப்பாடு. அப்புறம் சொல்லியிருக்க எல்லா இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர்கள் எடப்பாடி சொல்லியிருக்காரு, பாக்கெட்டுக்குள்ள பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்துடாதீங்கப்பா. ஆமா, அது ஏதோ ஒரு வகையில விதிமீறல் சோன்ஸோ நீ வாட்டு ஒரு விளையாட்டா கொடுத்தா கூட அது வந்து வினயமா போயிடும். அப்ப இது ஓட்டுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். உடனே அதை எதிர்கட்சிக்காரங்க பார்ப்பாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க பார்ப்பாங்க, இல்ல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சிக்காரங்க பார்ப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அடிப்படையில சரத்குமார் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஆமா, அதன் அடிப்படையில் சட்டத்தின் ரீதியான ஒரு ஆக்ஷன் வருதா, தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. பிறகு அது இருந்தாலும் சட்டத்தின் முன் வடிவு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, தேர்தலில் பல விஷயம் உண்மைகள் பலவிதமா வந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. இந்த பாருங்க, இப்ப அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில CV சண்முகம் கூட இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஆமா, ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு, கள்ளக்குறிச்சியில அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பேசியிருக்காரு. ராமதாஸை பத்தியும் அன்புமணி படித்து சும்மா கிழின்னு வச்சிருக்கிறார். ஆமா, ஏன்னா 2 தடவை சிட்டிங் போனவர் அவர். 7 தொகுதி வரை ஓகே கொடுத்து, மற்றபடி ராஜ்யசபா சீட்டு எல்லாம் கொடுத்து பணம் தரேன்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரேன்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியில காலம் வரனா CV சண்முகம் அப்புறம் டென்ஷன் ஆவாரு, மன அழுத்தத்துக்கு உள்ளாவார் இல்லையா, பயங்கரமா பேசியிருக்காரு. அதுல ஒரு உண்மை வெளி வந்திருக்கு. அதான் ரொம்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பேசிட்டு இருக்க சமயத்துல 10% பாமக இடஒதுக்கீடுக்கு வந்து என்ன போட்டாலும் சைன் போட்டாலும் சரி அது ஒத்துக்கொள்ளாது, அந்த இடஒதுக்கீடு அமுல்படுத்த முடியாது அப்படின்னு அன்னைக்கே சொன்னேன். உண்மையை சொல்ற CV சண்முகம் அதிமுக கள்ளக்குறிச்சியில பேசியிருக்காரு. உண்மையை சொன்னேன், அதுக்கு வந்து ராமதாஸ் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போனாலும் இது ரத்தாகும் அன்னைக்கே சொன்னேன் நானு. அது பற்றி கவலை இல்லை, நீங்க முதல்ல அறிவியுங்கள். 10% இடஒதுக்கீடு பாமக பன்னீர் சம்பந்தப்பட்டவர் அறிவிப்பு கூட சொன்னாரு. இந்த அளவுக்கு வந்து ஒரு வராதுன்னு தெரிஞ்சுமே அறிவியங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ராமதாஸ் இருக்காருன்னா அப்படி எந்த அளவுக்கு ஒரு சுயநலமாக ஓட்டுக்காக அன்றே இருந்து கொண்டு இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை. அன்னைக்கே சொல்லிட்டார் CV சண்முகம், 10 ஒதுக்கீடு கேட்குறீங்க, ரைட்டு ஓகே, என்ன சைன் போட்டாலும் சரி, என்ன அறிவிச்சாலும் சரி, அது நடைமுறைக்கு சாத்தியமாகாதுங்க. நீதிமன்றத்தை எப்படி போகத்தான் போறாங்க, இன்னைக்கு போயாச்சு, போனா ரத்தாயிரும். இந்த சட்ட ஒழுங்கு தெரியாம கூட எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி CV சண்முகம் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ராமதாஸ் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கிறார். அது பற்றி நீ கவலைப்பட வேணாம், அது எனக்கு தெரியும், மற்றபடி நீங்க அறிவிங்க. அப்ப வந்து ஓட்டுக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வந்து CV சண்முகம் வந்து சொல்லியிருக்கிறார். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை, தன்னுடைய சமூகத்தை எப்படிலாம் ஓட்டுக்கு ஒரு சில குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் சதுரங்கம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை சம்பந்தப்பட்ட வகையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் விட இன்னொரு விஷயம்னா, நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு கள்ள கூட்டணி இருப்பதாக ஒரு வீடியோ ஒன்று, இன்னைக்கு ஒரு ஆடியோ ஒன்று போயிட்டு இருக்கு. அதை திருச்சி சூர்யா பேசுறாரு, சாட்டை துரைமுருகன் பார்த்து, இந்த மாதிரி வந்து பொழுதுக்கு எங்களையே பேசிட்டு இருக்கிறீங்களாங்க அப்படின்னு திருச்சி சூர்யா சொல்ற, எங்களையே தாக்கி பேசிட்டு இருக்கிறீங்களா, இல்லை நாங்க இனிமேல் திருத்திக்கிறோம் அப்படின்னு கூட சொல்றாரு. மற்றபடி வந்து மைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன அற்புதமா அறிவிச்சிருக்காங்க, நீங்க அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியில வந்து இருக்கக்கூடிய வகையில சீமானாலே மைக்கு தானே நல்லா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அப்ப இது கூட அது அடிப்படையில பார்க்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு பாஜகவுக்கும்
கள்ள கூட்டணி இருப்பதாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம், பாஜகவில் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கலாம். ஏமா 40 தொகுதிக்கு வந்து கூட்டணி சேர்ந்து மற்ற சோன்ஸோ இவருடைய ஒரு 19 தொகுதி எல்லாம் சேர்ந்து மொத்தமா அறிவிச்சிருந்தாங்க. இது ஏகப்பட்டவர்கள் திருப்தி இல்லாமல். ஆமா, அதாவது பொதுவா வந்து எம்எல்ஏ தேர்தலும் எம்பி தேர்தல் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய வித்தியாசம் இருக்கு. அது வந்து இதுல ரொம்ப பிரதிபலிச்சிருச்சு. எம்எல்ஏ தேர்தலுக்கு வந்து நிறைய போட்டி இருக்கும். ஏன்னா அது சம்பாதிக்கக்கூடிய ஒரு தேர்தல். மற்றபடி வந்து ஒரு குட்டையில விடுற மட்டை இது அப்படி இல்லை. கடல்ல நீந்துற மாதிரி. கடல்ல நீந்துவதற்கு ஒரு குட்டையில நீந்துவது நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால வந்து எம்பி தேர்தல் நிற்கிறது பாஜகவில் நிறைய பேர் வந்து வேண்டா வெறுப்பாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் நிறைய தெரியும். கே.பி. ராமலிங்கம் கூட கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறக்கூடாது, மற்றபடி கட்சி என்னை கட்டாயப்படுத்தியது அப்படின்னாலும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கே.பி. ராமலிங்கம் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் விருப்பம் இல்லாமல் நின்றுருக்கிறார். அதே மாதிரி அண்ணாமலை கூட ஆல்ரெடி அண்ணாமலை சொல்லிட்டா, நான் வந்து நாடாளுமன்ற தேர்தலை நிற்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் வந்து மோடியின் விருப்பத்தின் அடிப்படையில் நான் நிற்கின்றேன், எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்ட்டாரு. இப்படிலாம் இருந்துட்டு அதே மாதிரி வந்து விளவங்கோடு நந்தினி விஜயதாரணி வந்து இதுக்காகத்தான் அந்த அம்மா வந்தாங்க காங்கிரஸ்ல இருந்து. ஆமா, லபக்கு பொன்னார் நிற்க வச்சாச்சு எம்பி சீட்டு கன்னியாகுமரி. ஆமா, அதுலயும் வந்து விஜயதாரணிக்கு ஏமாற்றம். மற்றபடி விளவங்கோடு எம்எல்ஏ சீட்லயும் ஏமாற்றம். ஆமா, நேற்று வந்த ஆளுக்கு கொடுத்தா அப்படின்னா மற்றபடி இருக்கக்கூடியவங்க பிரச்சனை பண்ணுவாங்களா? இந்த வகையில பாஜக வந்து ஒரு வகையில பாராட்டினாலுமே கூட விருப்பம் இல்லாதவரை நிறுத்த வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இதுல போயிடுச்சு. அதுல வந்து விளவங்கோடு சம்பந்தப்பட்ட சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்குது இல்லையா? அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 அதோட நந்தினி அப்படிங்கிற நிக்க வச்சிருக்காங்க. ஆமா, அந்த அம்மா என்னன்னு கேட்டா, சும்மா கேசவ விநாயகத்துக்கு தெரிஞ்ச லேடி போல இருக்கு. திடீர்னு போகணும், சீக்கிரமா உனக்கு சீட்டு கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏங்க, நான் சீட்டே கேட்கலீங்க, நான் விருப்பம் பண்ணுவே தாக்கல் பண்ணல, எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? கிடையாது, நீ தான். அதாவது அங்க வந்து விஜயதரணி அப்படிங்கிற கான்செப்ட்ல லேடிஸை நிக்க வச்சு அவர் பழக்கமாகி போச்சு. அதே அடிப்படையில் அந்த பெண்ணை ஒரு லேடியை நிக்க வைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். நந்தினிக்கு வந்து ஒரு லக்கி பிரைஸ். இந்த அந்த அம்மாளுக்கு வந்து விருப்பமே இல்லையா இப்படிலாம் இருந்தது. அதே மாதிரிதான் அந்த இதுல இன்னொரு பாஜக வேட்பாளரை நிக்க வச்சிருக்கிற யாருன்னு கேட்டா, நம்ம ஜெயலலிதாவுக்கு தண்டனை அறிவிச்சார்கள் டி. குன்கா. ஆமா, அவருடைய உருவ பொம்மையை எரித்த ஒரு வேட்பாளர். அந்த அம்மா வந்து அவர் உருவ பொம்மை எரிச்ச சமயத்தை பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தது. ஒரு நீதிபதி சொல்லிட்டாருன்னா அப்ப நீதிபதி பொம்மையை எரிக்கிறதா? நம்ம நீதிபதிக்கு மரியாதை இல்லையா? அந்த அளவுக்கு அன்னைக்கெல்லாம் இருந்துட்டு இருக்க கட்சியில் அப்படின்னு போட்டு சத்தம் போட்டு நீதிமன்றமே மன்னிப்பு கேட்டே ஆகணும், அது பத்திரிகையில வெளியே வரணும் அப்படின்ட்டாங்க. உடனே இந்த அம்மா வந்து கூட்டி மன்னிப்பு கேட்டு அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த அம்மா அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு பாஜக வந்துட்டாங்க. இப்போ அந்த அம்மாளுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மாளு வந்து ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடு. ஜெயலலிதாவை தண்டனைக்குரிய தண்டனை வழங்கி டி. குன்காவோட உருவ பொம்மையை எரித்தவர், ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக உருவ பொம்மை எரித்த அதிமுகவில் இருந்தவர் ஒரு பாஜகவுக்கு மாறுறாரு. 4ஆம் 3 அதிமுக சிதஞ்ச உடனே இன்னைக்கு அவருக்கு ஒரு சீட்டு. அவரு வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் இருப்பதாக தான் இன்னைக்கு தகவல் போயிட்டு. இந்த மாதிரி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் ஒரு விஷயம் விருப்பமின்மை, மற்றபடி வந்து ஏதோ தான் போன போக்கில், மற்றபடி வந்து ஒரு தேர்தல் நடைமுறைகளை மீறிய பல செயல் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கவனிக்கணும். அதையெல்லாம் விட மக்கள் கவனிச்சு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத இதுல பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.